பனை மரம் பார்த்தீங்களா, அடர்த்தியாக இருக்குது பாருங்க. ஆண்பனை, ஆண்பனை, பெண்பனை. ஆண்பனையில் வந்து நொங்கு காய்க்காது, பூ மட்டும்தான் இருக்கும். பூனா அதில் நொங்கு காய்க்காது. காய்க்கிற பாருங்க. ஆண்பனை அது நேராக தெரியுது பாருங்க. இல்லாமல் நீளமாக பூன்னு சொல்லுவாங்க. அதை எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். கீழே விழுந்து விழுந்து நொங்கு காய்ச்சி விழுந்து விழுந்து கீழே இருக்குது. நிறைய பனை கண்டுகள் வந்துகிட்டே இருக்குது. தங்கச்சி ஊருக்கு வந்தேன். இதாங்க ஆண்பனை தெரியுது பாருங்கள். இது ஆண்பனை. அதில் பூ இருக்குது பாருங்க. அது ஆண்பனை. அதில் நொங்கு இருக்காது. இது ஆண்பனை. நொங்கு இருக்க மரங்கள்லாம் பார்த்தா நொங்கு காய் இருக்கு, பழம் பழத்திருக்கு. அதில் இதுதான் ஆண்பனை. அழகாக பார்த்தீங்களா எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பனை மரம். என் தங்கச்சி ஊர் மானாமரம் பக்கத்தில் கரிசல் குளம்னு ஒரு ஊர். ரோட்டோரம் அழகாக அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இந்த நொங்கு எடுக்கிறதுக்கு தான் ஒரு ஈஸியான ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்க முடியலை. இந்த நொங்குலாம் இப்போ யாரும் நிறைய வெட்ட முடியாமல் பனைமரம் கிராமத்து பக்கம் போனால் நான் பார்ப்பேன். எல்லா பனைமரத்தில் நொங்கு நிறைய கிடக்கு. அதை வெட்டி சாப்பிட முடியாமல் அப்படியே அது பழமாகி அது விழுந்து தான் அந்த கண்டுகள்லாம் கீழே முளைச்சி அது பக்கத்திலே வந்துடுது. அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. அடர்த்தியான பனைமரம். அந்த வேலியோரம் ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும். அதேமாதிரி பயிர் விளைச்சலை வந்து பாதிக்குது. நிழல் விழுந்து அந்த பயிர் நல்லா விளைஞ்சி வராது. அழகாக இருக்குதுங்களா, சூப்பர். ஆண்பனையை காமிக்கிறேன். இதாங்க ஆண்பனை. அந்த பூ மாதிரி ஒன்று தெரியுது பாருங்கள், எல்லோ கலரில். அதாங்க ஆண்பனை. சூப்பர். குட் மார்னிங். காலையில் தங்கச்சி இருக்குது வீட்டில் நைட் தங்கிட்டேன். காலையில் அப்படியே வாக்கிங் வந்தேன் அந்த ரோட்டோரம். இந்த பனைமரத்தை பார்த்தேன்னா ஒரு சந்தோஷம். ஓகே, நல்ல விஷயங்களை ஏதாவது சம்மந்தமாக நல்ல விஷயங்களை சொன்ன ஃப்ரெண்டு சொன்னார். ஏதாவது ஒன்று காமிச்சு அது இதுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது விஷயமாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு ஏதாவது விஷயத்தை சொல்லணும் கண்டிப்பாக. ஓகே, குட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்ஸ்.